ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம கோட் திரைப்படத்துலேருந்து ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்குங்க. அதாவது வந்து சில வார்த்தைகள்லாம் வந்து நம்ம கோட் திரைப்படத்துலேருந்து நீக்கியிருக்காங்க அப்படின்றது இப்போ வந்து அஃபிஷியலான ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. அதாவது இப்போ வந்து நம்மளோட தளபதியோட நடிப்பில் ஒரு பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக இருக்கிற திரைப்படம் பேர் தான் நம்மளோட கோட்ஸ். இந்த திரைப்படம் வந்து இன்னும் 2 வாரத்தில் வந்து, அதாவது செப்டம்பர் 5ஆம் தேதி வந்து இந்த திரைப்படம் வந்து செம்ம பிரம்மாண்டம் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த திரைப்படத்தை பார்க்க வந்து ரசிகர்கள் செம்ம ஒரு ஆர்வத்தில் இருக்காங்க. சமீபத்தில் தான் நம்மளோட கோட் திரைப்படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் செம்ம பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுச்சு. இன்னில் வந்து இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா, நம்ம தளபதி விஜய் வந்து நேற்று வந்து நம்மளோட கட்சியெல்லாம் தொடங்கியிருந்தார். அதாவது வந்து கொடி அண்ட் ஆந்தம் சாங்லாம் வந்து நேற்று வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். அதுக்கும் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் நேற்று ஒரே நாள்லேயே வந்துருந்துச்சு. அதுவும் வந்து ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஒரு வருத்தத்தை அளிச்சது. அது மட்டும் இல்லாமல் கோட் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் கூட வந்து நடக்காது அப்படின்ட்டு வந்து இப்போ கிட்டத்தட்ட அஃபிஷியலான ஒரு மெசேஜ் மாரி வந்துச்சு. ஏன்னா வந்து இதுக்கு வந்து தளபதி விஜய் வந்து வேண்டாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டாராம். நம்மளோட கோட் திரைப்படத்தில் வந்து ப்ரோமோ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது அதற்கான ஒரு எந்த அப்டேட்டும் வரவே இல்லை. இனியில் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு கோட் திரைப்படத்தில் வந்து சென்சார் பற்றியான அப்டேட் வந்திருக்குங்க. அதாவது வந்து நம்மளுக்கு கோட் திரைப்படம் வந்து சென்சார் பணிகள் வந்து இப்போ வந்து முடிஞ்சிருக்கு. ரன் டைம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிட்டத்தட்ட 3 மணி நேரங்க. அதாவது எக்ஸாக்டாக வந்து 2 மணி நேரத்தி 51 நிமிஷத்தி 39 செகண்ட்ஸ் வந்து நம்மளோட கோட் திரைப்படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய கெட்ட வார்த்தைகள் வந்து இந்த திரைப்படத்தில் இருக்குது அப்படின்றதுனால வந்து நிறைய கெட்ட வார்த்தைகள் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நீக்கியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து அஃபிஷியலான ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இது வந்து ரசிகர்களுக்கு வந்து ஒரு எப்படி இருக்கும் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு நம்ம தியேட்டரில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.